நான் இப்பொழுது களத்தில் தான் இருக்கிறேன். ஈரோட்டில் தான் இருக்கேன். அண்ணன் பழனிசாமி அவர்கள் எடப்பாடியார் பரப்புரையில் இருக்கிறார்கள். அதன் இடையில் தான் உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. தாராளமா பண்ணட்டும். யாரு வேணாம்னு சொன்னா அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போகட்டும். 20ஆம் தேதி மீட்டிங். இனிமே அவங்க மீட்டிங் போட ஆரம்பிப்பாங்க. மீட்டிங் தான் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அண்ணன் பண்ருட்டியார் தலைமையில் கலந்தாலோசனை மீட்டிங் அடிக்கடி நடக்கும். நீங்க அதை பத்தி டாபிக் உங்களுக்கு ஈஸியா கிடைக்க வாய்ப்பு உண்டு. நீங்க பயன்படுத்திக்கலாம். அவங்க என்ன கலந்தாலோசனை முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ண பிறகு ஒரு நம்ம தான் டாபிக் தர மாட்டீங்க. கேபி முனுசாமி அவர்களோ ஜெயக்குமார் அவர்களோ டாபிக்கு தலைப்புக்கு கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்க. திரு பண்ருட்டியார் தான் கொடுப்பாங்கன்றீங்க. என்னைக்கா ஒரு நாள் வரும் சார். இப்போ ஒரு பாயிண்ட் சார், நீங்க சொல்கிறபடி அதிமுகவில் இருப்பாங்களா? ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் முக்கியமான இடத்தை பிடிக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அமைதியான தன்மைக்கு உடையவர். நாளைக்கு நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு, இவங்க எப்படி பிரச்சாரம் செய்யலான்ற எதிர்ப்பு வந்தா என்ன, அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க கிரீன் சிக்னல் கொடுக்கணும்ல, வாங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்ல. அதை சொல்ல மாட்டீங்களே. எதுக்கு சொல்லணும்? அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அதிமுகவுக்கும் அண்ணனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் பாட்டுக்கு ரெட்டேலை எனக்கு இருக்குன்னு அவரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரா பாத்துக்கிட்டு அவரா போய்க்கிட வேண்டியது. இதுல என்ன சம்பந்தம் இருக்கு? இப்படி ஒரு கேரண்டி கொடுங்க, எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், பிரச்சனை செய்ய மாட்டோம்ன்றதையாவது கேரண்டி தருவீங்களா? அந்த இடம் தானே அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. என்ன கேக்குறீங்க? எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், அவர் பிரச்சாரம் செய்யலாம், எங்கள் தரப்பில் இருந்து எந்த இடையூறும் இருக்காது, நாங்க காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்க மாட்டோம்ன்ற உறுதி பத்திரம் கொடுப்பீங்களா? அது எதுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு? அது எதுக்கு கொடுக்கணும்? எந்த டீலுக்கு ஒத்து வர மாட்டீங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன செய்ய போறாரு? இன்னொரு 10-20 ஓட்டுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்றதுக்கு, இத்தனை லட்சம் ஓட்டுல நானும் 10-20 ஓட்டுக்கு பொறுப்புன்னு கிளைம் பண்றதுக்கு எதுக்கு அவர் வரணும்? அவசியமே இல்லை. அவருக்கு தெரிஞ்சுதான் அண்ணன் எந்த இடத்தில் எப்பொழுது வாபஸ் வாங்கும் என்று தெரிந்துதான் பாத்துக்கிட்டே இருந்தாரு. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காத அண்ணன் ஓபிஎஸ் பார்த்தாரு. சரியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது, நீதிமன்றம் கொடுத்தது. ஏன்னா நின்னு ஒரு சின்னத்தை வாங்கி இங்கே அசிங்கப்படுவதை விட அசிங்கப்படாமல் பெருந்தன்மையாக இரட்டை இலையை காப்பாத்தினேன் என்ற பேர் வழியாக அப்படியே வெளியே போயிடுவோம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்பயும் சொல்றேன், வரமாட்டாங்க, அவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மீட்டிங் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களால அதுதான் செய்ய முடியும். யாருக்கு போய் ஓட்டு கேட்பாங்க? சுரேஷ் கண்ணன் எதற்காக 20ஆம் தேதி அவசரமா ஒரு கூட்டத்தை கூட்டணும், கலந்து ஆலோசனை செய்யணும்? எதுக்காக? அமைதியாவே இருந்துட்டு போயிருக்கலாம்ல. ஒரு பதட்டத்தின் காரணமா தானே கூட்டுறாங்க கூட்டத்தை. அவங்க இருக்கதை காமித்து கொண்டே இருக்கணும். யாராவது அவங்களுக்கு சார்பா 4 பேர் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி பேசுறப்ப நானும் ரெட்டலை கிளைம் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் தான் அதுக்கு இன்னைக்கு காப்பாத்துன்னு நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுக்காக ஒரு பேசும் பொருளாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து பெர்மனன்ட் ஜட்மெண்ட் இது வர்ற வரைக்கும் நானும் இருக்கேன் பேர் வழிதான். இங்க அண்ணன் டிடிவியே போயிட்டாரு, இனிமே இவர் காப்பாத்த போறாருங்க. சுரேஷ் கண்ணன் சார், தன் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாங்க, ஊடக வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது, ஒருவேளை பரப்புரைக்கு அவங்க வராங்கன்னு வைங்க, ஆதரவு குரலும் வரலாம், செங்கோட்டையன் அவர்கள் ஆதரிக்கலாம், நன்றின்னு சொல்லலாம், எங்க ரெட்டலைக்காக வந்தாங்கன்னு. ரவி என்ன அப்பப்ப சில வித்தியாசமான முடிவை சொல்லுவாரு. எனக்கு அப்படி தெரியல. ரவி என்ன சொன்னாங்கன்னா, வரவேத்தார் செங்கோட்டையன், வேற ஒண்ணும் இல்ல, அண்ணன் வாபஸ் வாங்கினதுக்கு நன்றின்னு சொன்னாரு. வரவே வாங்க, இங்க செயல்படுங்க எல்லாம் கூப்பிடல. நல்ல வேலை இணைப்புக்கு அண்ணன் செங்கோட்டையனை இணைச்சிட்டாருன்னு சொல்லாம விட்டார் ரவி அண்ணன். ஆனா அவர் ஆசையா இருக்கலாம், ரவி அண்ணன் ஆசையா இருக்கலாம், இப்படி ஒரு இணைக்கலாம்னு ஒரு ஆசையா இருக்கலாம். அந்த ஆசைக்கு நான் இடையூறு எல்லாத்துக்கும் ஆசை. எடப்பாடியே இருக்கும்போது நாம ஏன் இருக்க கூடாதுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு சுரேஷ் கண்ணன், உங்களுக்கு மனசுக்கே தெரியும். பட் ஒரு டீமா இருக்கிறாங்கிறதா உண்மை. மணிகண்ணனே, நான் உங்க இடத்திலிருந்து எனக்கு பேச எனக்கு தெரியல. நீங்க ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர், இதுவும் நடக்கலாம் சொல்றாரு. நான் அப்படி தெரியல. நான் களத்தில் இருந்து இருப்பதை உணர்ந்து பேசுகின்றேன். அங்கே அண்ணன் ஓபிஎஸ் வேலை கிடையாது. சுரேஷ் கண்ணன், இப்ப ஒரு கோணம் நான் கேட்கிறேன். ஜெயக்குமார் அவர்கள் அவர் வாபஸ் வாங்கினதை பத்தி அதெல்லாம் அவர் கண்டுக்கல. ஆனா ஏன் இவர் நன்றி தெரிவிக்கிறார்? அப்ப 2 பார்வைகள் அந்த அணியில இருக்கு, அதிமுகவில் இருக்குன்னு தானே அர்த்தம். கேபி முனுசாமி அவர்களோ ஜெயக்குமார் அவர்களோ நன்றி தெரிவிக்கல வாபஸ் வாங்கினதுக்காக. ஏன் செங்கோட்டையன் அவர்கள் நன்றி தெரிவிக்கணும்? அந்த தேவை எங்க வந்தது? இல்ல, நன்றி தெரிவிக்கிறதுனா உடனே பாசமா போய் இணைப்பு விழாக்கு கிடையாது. அவர் தப்பை உணர்ந்து விலகி விட்டார், அதற்கு நன்றி சொன்னாரு.
அவர் தப்பா கால்குலேட் பண்ணி வந்தாரு. அதை உணர்ந்து கொண்டு ஐயையோ இந்த இடத்துக்கு நம்ம வந்து தப்பு அப்படின்னு புரிந்து கொண்டு விலகி விட்டார். நன்றி, அதற்கு நன்றி சொன்னதுக்கு நீங்க உடனே வந்து அவர் ஐயா நமக்காக விட்டு கொடுத்து இன்றைக்கு ரெட்டேலைக்காக ரெண்டு ரெட்டேலை வெற்றி பண்ணுங்கிறதுக்காக அன்னை அதிமுகவுக்காக முழுசா தன்னுடைய அனைத்து இதையும் விட்டு கொடுத்து வந்து விட்டு செயல்படுத்தினால் கிடையவே கிடையாது.